வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிக்கன் கருவேப்பிலை பிரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கனை 3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பாருங்கள், நல்லா இப்படி ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வடிச்சிட்டு இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் தாளிக்க சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் பெரிய சைஸு 1, வரமிளகாய் வந்து 4, பெரிய சைஸ் தக்காளி 1, இஞ்சி பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். வந்து பூண்டு பாருங்கள், 10 பல் பெரிய பூண்டு, இஞ்சி வந்து இந்தளவு, மிளகு ஒரு 15, சீரகம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கிராம்பு 3, பட்டை இந்தளவு. வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணாமையே அப்படியே வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, இதில் 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த கருவேப்பிலையை வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துருங்க. இது வந்து நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து நல்லா வறுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறப்ப இது லைட்டாக உப்பு டேஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்பூன் அளவில் 2.5 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த கல்பாசி போட்டுக்கலாம். கல்பாசியெல்லாம் உடம்புக்கு நல்லது, அதனால் இப்படியெல்லாம் ஆட் பண்ணுறப்ப வந்து உடம்புக்கும் ஒரு நம்ம இது சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் இப்படி தாளிக்கிறப்பயே வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். உடம்புக்கு ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் ஆகும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடைய இந்த மிளகாயும் போட்டுக்கலாம். வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும். ப்ரௌனிஷ் ஆகிறதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். பாதியமாக தட்டியாச்சு. வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆக வருது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். கல்லுப்பு ரொம்ப நல்லது. கல்லுப்பு வந்து